ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி அப்படின்றதுனால நம்ம வந்து அம்மனுக்கு வந்து மேலே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆடி வெள்ளி நம்மளுக்கு வந்து ஒர்க்கு வந்து கம்மி தான் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. பிகாஸ் அன்றைக்கி தான் வந்து நம்மளுக்கு ஒர்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம லீவ் போட்டிருப்போம். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து தான் நம்மளுக்கு ஒர்க்கு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். அப்படி தான் இருக்கும் எப்போவுமே. எனக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. 2 டேஸ் நானும் லீவ் போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் ஒர்க்கு வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பசங்களுக்கு லீவ் விட்டாலும் விடலைனாலும், நம்மளுக்கு உடம்பு டயர்டாக இருந்தாலும் இல்லைனாலும், நம்ம லீவு போட்டாலும் லீவு போடலைனாலும் நம்ம பண்ணுற ஒர்க்கை நம்ம தான் பண்ணி ஆகணும். யாரும் நம்மளுக்காக வந்து பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து யாருக்காகவும் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்மளோட ஒர்க்கை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட்டு. ஈவினிங் அது மாதிரி தான் இது போல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான். மேலே இதெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கீழே போயிட்டு பூஜை பாத்திரம் அதெல்லாம் இருந்தது. அது எல்லாமே விசில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, படம் எல்லாமே துடைச்சிட்டு எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே கோலம் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக அங்கேயும் எல்லாமே அந்த கோலத்தில் வந்து கோலம்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாசப்படியிலேருந்து எல்லாமே வச்சுட்டு அப்புறம் என்னோடய ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்களை ஸ்கூலுக்கு, ஏன்னா அன்றைக்கி நான் லீவ் போட்டிருந்ததால் நானே பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் காலையிலே விட்டுட்டு வந்துட்டு ஈவினிங்கும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாததால் அவங்கள ஹஸ்பண்டையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நைட்டுக்கும் ஒரு தடவை போய் ஹஸ்பண்டை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன். இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டயர்டாக எனக்கா நெவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்குள்ளே இருக்கும். பட் ஆனால் செம்ம டயர்டாக இருந்துச்சு. நைட்டு படுக்கும்போது தான் தெரிஞ்சது அதோட பேக் பெயின் எப்படி இருக்குது அப்படின்றது. அதனால் கொஞ்சம் ரொம்ப டயர்டாகவே தான் ஃபீல் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டில் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஆடி வெள்ளியாச்சே, கோயிலுக்கு போகாமல் இருக்க முடியுமா? கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பசங்க எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சுது. மோஸ்ட்டாக ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணுங்க. ஏன்னா நம்மளோட ஹெல்த்து தான் ரொம்ப இப்போ இருக்க ஜென்ரேஷனில் என்ன சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்குது. அதனால் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இருக்கிறவங்களையும் சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்களும் ஹாப்பியாக இருங்க. அதை தான் நான் வந்து சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் என்ன மாதிரி ஃபுட்டு வந்து சாப்பிட்டாலுமே ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஹெல்த்தியாகவே வந்து எப்போவுமே எடுத்துக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ரெக்வெஸ்ட்டு. ஸோ நீங்களும் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நானுமே அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அதே மாதிரி ஃபுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கஞ்சி மாவு, கேழ்வரகு, கம்பு அந்த மாதிரிலாம் வந்துட்டு கூழ், ஒரு புட்டு அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஹெல்தி ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ரெட் அவல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து புட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் இவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் நான் அந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட ஃபாலோ பண்ண முடியல என்னால். ஆனால் நான் நினைப்பேன் பண்ணணும் அப்படின்னா, ஆனால் எனக்கு டைம் இல்லாததால் இப்படியே ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஒன்று மாற்றி ஒன்று ஏதாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. அது பின்னாடியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டும் இருக்குது லைஃபு, எல்லாரோட லைஃபுமே. ஸோ உங்களால் எதுவுமே வீட்டிலே எல்லாமே பண்ண முடியல, ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துக்கு கடையிலே மாவு, கேழ்வரகு மாவு இருக்குது. எல்லாமே இப்போ வந்து மாவாகவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரியே எடுத்து சாப்பிடுங்க. ஸோ நம்ம ஹெல்த்தை நாம தாங்க பார்த்துக்கணும். நம்மளோட வலி நம்ம மட்டும்தான் அனுபவிப்போம். வேறு யாருக்கும் நம்ம சொன்னால் புரியாது. பட் அவங்கவுங்க வலி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அவங்கவுங்க வலி அவங்கவுங்க அனுபவிக்கும் போது தான் அதோடய வலி என்ன அப்படின்றது தெரியும். ஸோ வந்து நீங்களும் ஹாப்பியாக இருங்க. இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்